அல்லப்பா, உம்முடைய மெல்லிய சத்தத்தை எல்லோரும் கேட்க வேண்டுமாய் உம்முடைய கரத்துக்குள்ளால் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இன்றைக்கு எல்லாரும் பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடி கொண்டு இருக்கும்போது நாமளும் ஒரு வித்தியாசமான செய்தியை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1 to 11 வரைக்கும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். இங்கே பிச்சை எடுக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கிறது, அப்படித்தானே? கிறிஸ்துவை அறியாத காலத்தில் நாமளும் பிச்சைக்காரர்களாக தான் இருந்தோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருந்திருக்கும், சஞ்சலங்கள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும், துக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் உண்டாயிற்று. அப்படி தானே? அப்படி தானே? கிறிஸ்து நமக்குள்ளால இல்லை என்றால் 3 மணி நேரம் தியேட்டரில் போய் உட்காந்தாச்சுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இல்லை கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடினா கிடைக்கும். முடிஞ்சு போச்சுன்னா பழைய குருடி. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும். அப்படி தானே? அப்படி தானே? ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளால் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிக மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாய் நமக்கு உண்டாகிறது. ஆகவே தான் அழகாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எங்கே பிறந்திருக்கிறார்? எனக்குள்ளாலே பிறந்திருக்கிறார். ஆமென். நமக்குள்ளாலே பிறந்திருக்கிறார். நமக்குள்ளாலே வாசம் பண்ணும்படியாகத்தான் அவர் பரலோகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்தார். ஏன்? ஆதாமை உண்டாக்கின போது அவனை எல்லாவற்றுக்கும் ஆளும் தன்மையோடு படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்தபோது அந்த பாவத்தினாலே தேவ சமூகத்திலே பிரவேசிக்க முடியாத, தேவனோடு சஞ்சரிக்க முடியாத, தேவனோடு அது வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அவர் இருக்கக்கூடிய அதே பரிசுத்தம் நமக்குள்ளாலே காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தை அவர் மூலம்தான் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் ஆடுகளை மாடுகளையும் பலி செலுத்தி பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து வந்து ஒரே தரம் தன்னை பலியிட்டதினாலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ மகிமையான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அந்த பாக்கியத்தை தந்தருளும்படியாகத்தான் அந்த அருணோதயமாகிய கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்தார். ஆமென். இங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்கே பிறவி சப்பானியாக பிறந்த ஒருத்தனை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அப்போ அவன் தாயின் கற்பத்தில் இருந்து பிறக்கும்போதே சப்பானியாக தான் பிறந்திருக்கிறான்.
அதனால தான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நம்ம எல்லாரும் பிறக்கும்போது பாவத்திலே தான் பிறக்கிறோம். அதை பரிசுத்தப்படுத்துகிற தேவனால் தான் நாம் பரிசுத்தராக அவரை போல நாம் மாறுகிறோம். இங்கேயும் அந்த பிச்சைக்காரனாக அந்த சப்பானி வாசல் அருகே இருக்கிறான். அவன் ஆலயத்துக்குள்ளால் வந்திருந்தான்னா கண்டிப்பாக அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பான். அவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கும், அவனுக்கும் ஒரு விடுதலை கிடைத்திருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுகிறாங்க, அவனை பெற்றவர்களும் மற்றவர்களும் அவனை ஆலயத்து வாசலில் தான் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ தான் பேதுரும் யோவானும் போகும்போது என்ன சொல்கிறாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன். அப்போது உள்ளே இருக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வெளியே இருக்கிறவனுக்கு இல்லை. இன்றைக்கி நாம் எல்லாரும் சப்பானி கோலத்தில் பாவம் செய்து கொண்டு இருந்த நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து அவரோடு கூட நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் வெளியே இருக்கிறவங்க இன்றைக்கும் அந்த சப்பானியோடு தான் இருக்கிறாங்க, அந்த பாவத்துக்குள்ளால் தான் இருக்கிறாங்க. என்றைக்கு ஏற்றுக்கொண்டு உள்ளே வருகிறார்களோ அன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கும், அவர்களுக்கு சுகம் உண்டாகும், அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு உண்டாகும். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் வெளியே இருக்கிறதல்ல, உள்ளே வந்த பிறகு தான் அந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்பது அந்த வெள்ளியும் பொன்னும் என்பது தான் எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கிடைக்கும். இப்போ பேதுரு யோவானை என்ன சொல்கிறாங்க, எங்கள் இடத்துல ஒன்றும் இல்லைப்பா. அவன் என்ன எதிர்பார்த்தான், வெள்ளியோ பொன்னோ கிடைக்கும், அதை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுல அவன் கேட்பான். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாப்புல, வெள்ளியும் இல்லை பொன்னும் எங்கிடத்தில் இல்லை, எங்கிடத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று, அதை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட, எழுந்து நட. அது வரைக்கும் அவன் எவ்வளவோ வேதனையோடு தான் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவனுடைய பெற்றோர்கள் உற்றோர்களும் பின்னாலே வரும்போது பார்த்தாச்சுன்னா எல்லாரும் அங்கே தேடி பார்க்குறாங்க, இவன் உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பான், வெளியே இருக்கிற வரைக்கும் கையேந்திக்கிட்டு இருப்பான், உள்ளே வந்த உடனே என்ன பண்ணிகிட்டு இருப்பான், ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் கண்டிப்பாக துதித்து அவன் பாடிக்கொண்டு இருப்பான். அவன் பெற்ற இன்பம் அவனால் கிரகிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு இது பெரிய ஆச்சரியமான காரியம், ஆராய்ந்து முடியாதது. அது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியுமா? ஒரு சப்பானி எழுந்து நடக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் திகைத்து போய் நிற்கிறார்கள், வெளியே இருக்கிற வரைக்கும். ஆனால் இதை கொடுப்பவர் யார்? இயேசுவோடு இருந்தவர், இயேசுவோடு இருந்தவர், இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னவர், 3 தடவை மறுதலித்தவர், திருப்பி சிலுவையிலே தன்னை கிறிஸ்து ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்ட உடனே அவனுக்குள்ளாலே தேவன் வருகிறார், அவன் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு காரியத்தை செய்கிறார். பொன்னும் என்கிட்ட இல்லை, வெள்ளியும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறது இயேசு கிறிஸ்து நாமம். அந்த நாமத்தை உங்கள் நெற்றியிலையும் இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ளாலே பிறந்திருக்கிறார் என்றால் நீங்களும் இதே போல எல்லாருக்கும் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் என்ன சொல்லியிருக்கிற மார்க்கு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து 16வது வசனம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள்,
சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னென்ன அடையாளம் கொடுத்திருக்கு? என்னென்ன அடையாளம் கொடுத்திருக்கு? சர்ப்பங்களை எடுப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், பேசுவார்கள். எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவர் என்ன சொல்ற, இந்த பூலோகத்தை விட்டு பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்து ஆதாமை அன்றைக்கு எப்படி உருவாக்கினாரோ, அப்பொழுது அவன் என்னென்ன சொன்னானோ அந்த காரியம் எல்லாவற்றையும் நடப்பிக்கும்படியான ஒரு மகா பெரிய அதிகாரத்தை தேவன் தரும்படியாகத்தான் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அந்த மகத்தான பெரிய காரியத்தை நினைத்து நாம் இந்த பூலோகத்திலே அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை முன்குறித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ளாலே பிறந்திருக்கிறார் என்று சபைக்குள்ளாலே இருந்து கொண்டு அந்நிய பாஷை பேசி துதித்து கொண்டு இருக்கிறோம். வெளியே போன உடனே குழாய் அடியில் வேறு விதமான அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆமென். யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொன்ன தேவன், அவர் பிறக்கும்போது தேவ தூதர்கள் பாடினார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். அதே போல நாமும் இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே பூமியிலே நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானத்தையும் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு அடுத்த புதிய வருடத்தை கொண்டாட போகிற நாம் இந்த ஒரு உறுதிமொழியை நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், பூமியில் இருக்கிற சமாதானம் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பரவ வேண்டும். அல்லேலூயா. ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் ஒரு காட்டையே அழிச்சிடலாம். ஆமென். நீங்கள் ஒருத்தர் நினைச்சாச்சுன்னா இந்த உலகத்தையே மாற்றலாம். தேவன் ஒருத்தரை தான் தேடுகிறார். ஆமென். ஆமென். ஒருத்தரை தான் தேடுகிறார். ஒரு மோசையை தான் தேடுகிறார், ஒரு எலியாவை தான் தேடுகிறார், ஒரு யோவான் ஸ்நானனை தான் தேடுகிறார். இன்றைக்கு உங்களையும் தேடி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த சபை விஸ்தாரமாகி பூரணமாக நிரம்ப வேண்டும் என்றால் நீங்கள் எழும்ப வேண்டும். ஆமென். ஆமென். நீங்கள் கலங்கரை விளக்கமாக ஒளி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறவில்லை என்றால் உங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நீங்கள் மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி? விளக்கை எடுத்து கொளுத்தி அடியில் வச்சாச்சுன்னா வெளிச்சம் வெளியே தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ உங்களுக்குள்ளால எழும்பி பிரகாசி என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அந்த பிரகாசத்தை நமக்குள்ளால வைத்திருக்கிற தேவன், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என் நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் செய்வீங்கள் என்று வாக்கு பண்ணினாரே. நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு கிடைத்த அதிகாரத்தை எல்லாவற்றையும் பாக்கெட்லேயும் டப்பாவுக்குள்ளாலையும் பூட்டி வைத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை இருதயத்துக்குள்ளால பூட்டி வச்சிருக்கிறோமா? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, மரித்தவர்களும் கர்த்தரை துதியார்கள். அப்போ நாம் அதே மாதிரி உள்ள கண்டிஷனில் தான் இருப்போம். என் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு உங்களிடத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த நாளிலே கேட்பது, எனக்காக புறப்பட்டு போவீங்களா? என்கிட்டையும் கேட்டார் ஒரு நாள். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த மாதத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் எங்கள் வீட்டுக்குள்ளால், மிகப்பெரிய போராட்டம். 3 பேரும் சுந்தர மெடிக்கல் ஃபவுண்டேஷனில், மனைவி 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு அப்பண்டிஸ்னால் தெரியுமா? ஒட்டுக்குடல் பஸ்ட் ஆகி போயிடுச்சு. பஸ்டானா என்ன ஆகும்? ஃபஸ்ட் ஆகி 13வது நாள் ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ண கிருபை செய்தார். முதல் சாட்சி யாருன்னு தெரியுமா? அந்த சுந்தர மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் வேலை செய்கிற டாக்டர் ஸ்ரீபதி என்ற ஒரு பிராமின் டாக்டர் தான் முதல் சாட்சி சொன்னார். நீ கும்பிடுற ஜீசஸ்
உனக்கு உன் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்குன்னு. ஹல்லேலூயா. 13வது நாள் லாசரை 4வது நாள் எழுப்பினார். ஆனால் என் பொண்ணை 13வது நாள் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். மறு வருடம் அதே இந்த 22ஆம் தேதி தான் ஆப்ரேஷன் பண்ணி உயிரோடு இது பண்ணது. அதே டிசம்பர் 22 எங்கள் பகுதியில் ஒரு அம்மா அதே வியாதியில் இறந்து போகிறாங்க. அதை நாங்கள் அப்போ ஒரு 3-4 பேராக நின்றுக்கிட்டு பார்த்து பேசிகிட்டே நின்றுட்டுருக்குறோம். ஒருத்தர் வந்து என் காதில் கேட்குறாரு, போன வருஷம் உனக்கு உன் பொண்ணை கொடுத்தனே, நீ என்ன பண்ண போகிற? எப்படி? போன வருஷம் உன் பொண்ணை உனக்கு உயிரோடு கொடுத்தனே, நீ என்ன பண்ண போகிற? அன்றைக்கு தூக்குனது தான் இது. ஆமென். அன்றைக்கு தூக்குனது தான் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 24 வருடங்களாக என்னை கண்மணி போல நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயாவது கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் போய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து தான் ஒரு மினிஸ்ட்ரியாக வடலூர் சிதம்பரம் பகுதியிலே நடத்தி கொண்டு வருகிறோம். சபையை நாங்கள் கையில் வைக்கிறதில்ல. சபையை ஒரு இடத்துல உருவாக்கி ஒரு 15 பேர்லேருந்து 20 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா மெயின்லைன் சர்ச்சஸோட ஏசிஏ, ஏஜி, சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட்டு இவங்க கையில் கொடுத்துக்கிட்டு நடத்துறதுக்கு நாங்களும் அவங்க கூட இருந்து கொஞ்ச நாள் நடத்திக்கிட்டு அவங்க கையில் மொத்தமாக கொடுத்துட்டு அடுத்த பணித்தளத்துக்கு போவோம். ஏன்? இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் செலவு பண்ணோம், இலவசமாக கொடுக்கும், இலவசமாக போயிட்டே இருக்கணும் அடுத்த விடத்தினது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆமென். கணக்கு கொடுப்பது ஆத்துமாக்கள் ஒன்று மட்டும்தான். ஹல்லேலூயா. வேறு ஒன்றுமில்லை. நம்ம போகும்போது பேதுரு சொன்னது போல் பொண்ணும் வெளியும் கொண்டு போகிறதுக்கு இல்லை. நம்ம கொண்டு போகிறது நம்ம கணக்கில் இருக்கக்கூடிய எத்தனை ஆத்துமாக்களை நான் அப்போ கிறிஸ்துவை பற்றி அறிவித்து அவருடைய பாடு மரணங்களை அறிவித்து அவர் எனக்காக ஜீவனை ஒடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்று நமக்குள்ளாலே வாசம் பண்ணுகிறார், நம்மை நித்தியத்துக்குள்ளாலே சேர்ப்பார் என்ற ஒரு வைராக்கியமான வார்த்தைகளை அவர் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும். கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை நாம் பூட்டி வைத்து கொண்டு நடந்தால் நாம் எங்கே இருப்போம்? வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுறது, உங்களை நான் அறியேன், என்னை விட்டு விலகி போங்கள் என்று வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க இன்றைய நாளிலே நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். எனக்குள்ளாலே பிறந்த கிறிஸ்து மற்றவர்களுக்குள்ளாலும் பிறக்கச் செய்வது தான் என்னுடைய தலையாய கடமை, என்னுடைய பிரதானமான இது. ஏனெனில் கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளையே அதுதான். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல தேசத்தாரையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுக்கும் திறந்த வாசல் இருக்காது. ஒரு பணித்தளத்தை எடுக்கும்போது அங்கே பார்த்தாச்சுன்னா ஒரு வழியும் இருக்காது. ஒரு விபிஎஸ்ஸை நடத்துவோம், ஒரு கிறிஸ்மஸ் கேரளை நடத்துவோம், அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்த வாடகைக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம், இல்லை ஒரு தர லீஸுக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம், ஒரு கூடாரத்தை போடுவோம். அங்கே வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஒரு ஆளாக ஆண்டவர் கூட்டி கொண்டு வருவார், ஏதாவது ஒரு காரியத்துக்காக. இதே மாதிரி தான் வடலூர் பக்கத்தில் வீணங்கேணின்றது வள்ளலார் பிறந்த ஊர். அந்த பகுதியில் ஒரு கூடாரத்தை இது பண்ணுறதுக்கு தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கல. கடைசியில் 3 வருஷமாக பூட்டி போட்டிருந்த ஒரு வீடு கிடச்சிது. ஏன்னா அங்கே கணவன் மனைவியாக வாழ்ந்த 2 பேரும் தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அதனால் அந்த வீடு காலியாகவே இருந்துச்சு. எங்களுக்கு இந்த வீடை ஒயிட் வாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ப்ரேயரை தொடங்கினோம், இது பண்ணோம். ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும்போதே ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமாக இருக்குது அப்படின்ட்டு. ப்ரேயரை பண்ணி அனுப்பி விட்டோம். வெளியே போகும்போது சுகத்தோடு போனாங்க. எல்லா இடத்துக்கும் சொன்னாங்க. ஆத்து மக்கள் அடுத்த சண்டையில் இருந்து எறும்பு கூட்டம் மாதிரி சாரையாக வர ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அந்த கிராமத்தை தேவன் நேசிக்கும் போது அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சிதம்பரம் பகுதியில், யூனிவர்சிட்டி பகுதியில் சிதம்பரனார்பேட்டை என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே போய் இதே மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு உடன் ஊழியர் இருக்கிறாரு. அவர் சொன்னார், ஐயா இந்த மாதிரி ஒரு பாப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஜிப்மரில் இருந்து கையை விட்டாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, போய் ஒரு ப்ரேயர் பண்ணோன்னு. சரி வாங்க ஐயான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போனோம், கூடி ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அது என்னன்னா, அந்த குழந்தை அவர் தூக்கி வச்சிருக்கிறாரு, நீட்டு வாழை மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நடுவில் பிடிச்சி தூக்குனா எப்படி இருக்கும்? தலை ஒரு பக்கம் தொங்கும், வால் ஒரு பக்கம் தொங்கும். அதே மாதிரி இந்த குழந்தையோட தலை ஒரு பக்கம் தொங்குது, கால் ஒரு பக்கம் தொங்குது. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஜிப்மர்லேருந்து 4th ஸ்டேஜ்னு சொல்லிட்டு கைவிட்ட கேன்சர்லேருந்து அந்த பிள்ளைக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மறுவாரத்தில் ஒரு 3 மாதத்தை கழித்து நாங்கள் அங்கே ஒரு 3 மாதம் தாண்டி அந்த பகுதியில் இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆலயத்தை ஓலை போட்டு கட்டுறதுக்காக அங்கே கொஞ்சம் கொம்பு தென்னை கீத்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க வரும்போது அதே ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஐயா உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காக அந்த பாப்பா ஆசைப்படுறாங்க அப்படின்னு. சரி இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு நம்ம போய் சாயந்தரமாக நிதானமாக பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்குள்ளால் அந்த பாப்பா வந்துச்சு. நாகமானுடைய சரீரத்தை ஆண்டவர் மாற்றி சிறு குழந்தையை போல் மாற்றினது போல் அன்றைக்கு கருத்து எலும்பும் தோலுமாக இருந்த பிள்ளை செக்க செவேல்னு வந்து நிற்கிது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருக்கிறாப்புல. ஆண்டவர் அந்த கிராமத்தை நேசிக்கிறார். ஆமே. இந்த இடத்துல இந்த கிராமத்தை நேசித்து இந்த பகுதியிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்குவதற்கு ஐயாவை பயன்படுத்தின தேவன் இந்த ஆலயத்திலே வந்து நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கும்படியாக தேவன் நம்மளை முன்குறித்ததுனால இந்த பகுதியிலே இருக்கிற மற்றவர்களுக்கும் நீங்கள் யாவரும் போய் அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். அதனால தான் பேதுரு அழகாக சொல்லுவாங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறதுன்னு நினைக்கிறேன். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் நீங்கள். ஏனெனில் நீங்கள் அடுத்த வார்த்தை அவருடைய ஜனமாக இருக்கிறீங்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் நீங்கள் புறப்பட்டு செல்லக்கூடாது? இந்த 2024 முடியும் போது இந்த தருணத்திலே நாம் இன்றைக்கு நம்மையே அர்ப்பணித்து அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனே, இதுவரைக்கும் நான் யாருக்கும் சுவிசேஷத்தை உம்முடைய நற்செய்தி அறிவிக்காமல் இருந்தால் தயவாய் என்னை மன்னியுங்கப்பா. நான் இன்றையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளாக நீங்கள் கிராமமாக பட்டணங்கள் தோறும் சுற்றி தெரிந்து அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்தது போல நாங்களும் எழும்பி உமக்காக வைராக்கியத்தோடு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் வாஞ்சியம் நமக்குள்ளால வேண்டும் என்று இன்றைக்கே தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. தேவன் தாமே உங்களோடு இருந்து இந்த பண்டிகை நாட்களிலே மகத்தான காரியங்களை செய்ய தேவனிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை, ஏனெனில் எனக்கு தெரியாது 7 மணிக்கு இல்லை 7:30 மணிக்கு வந்துருங்கன்னா நான் அப்போ தான் தொடங்கும்னு நினச்சேன். கடைசியில் சிஸ்டர் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க 5:30 மணிக்கே தொடங்கிடுச்சு அப்படின்ட்டு. 5:30 மணிக்கே தொடங்கிச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கேட்காம விட்டேன். தயவுசெய்து முதல்ல நான் மன்னிப்பு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எங்களுடைய மிஷனரி குழுவின் சார்பாகவும் நான் போகிற மகிமை நம்பிக்கை சபையின் சார்பாகவும் உங்கள் போதகர் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்ட ஒரு நல்ல வார்த்தையின்படியாக உண்மையாகவே இந்த ஒரு கிறிஸ்மஸ் நல்ல நாளில் நாம் எல்லாம் இயேசுவை குறித்து அறிவிக்கப்படாதவர்களுக்கு நாம் முதலாவது சுவிசேஷம் சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்ட வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐயாவோடு இணைந்து செய்கிற டீம் மெம்பர்ஸ், அவர்கள் செய்கிற கிராம ஊழியங்கள், அவர் குடும்பம் எல்லாரையும் கர்த்தர் காக்க வேண்டும், நம்மையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். இப்பொழுது கூட மோகன் பிரதரும் செல்வி சிஸ்டரும் உடல்நிலை சரியில்லாதனால தான் அவங்க சபைக்கு வரவில்லை. அம்மா அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். பிரதருக்கு இருக்கிறதான அந்த ஃபீவர் முற்றிலும்